ஹாய் வியூவர்ஸ்! டொமேட்டோ பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஸ்ப்ரிங் சைஸில இருக்கிற பாஸ்தாவ நான் எடுத்திருக்கேன். இத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாஸ்தாவ கொஞ்சம் போட்டு, உப்பு போட்டு என்ன செஞ்சுக்கோங்க, வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில ஒரு பொற்காஞ்சிட்டு வச்சுக்கோங்க. அதில என்ன செஞ்சுக்கோங்க, ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட கடுகு, அண்ட் பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி என்ன செய்யுங்க, நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தக்காளி, இஞ்சி, பூண்டு மட்டும் நான் நல்லா என்ன செஞ்சுருக்கேன், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் என்ன செஞ்சுக்கோங்க, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, வதக்கி விடுங்க. நல்லா அது வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா மசாலான்ட்டு என்ன ஒரு மசாலா இருக்குது. அந்த மசாலா பவுடர் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா என்ன செய்யுங்க, அந்த மசாலா நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாஸ்தா கூட என்ன செய்யணும், அந்த தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா நல்லா என்ன செய்யுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு சீரக பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டேஸ்டியான டொமேட்டோ பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.